காசு வாங்காத ஒரே ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது கடவுள் மட்டும்தான். ஆனா அந்த கடவுளை பார்க்க நாம தான் காசு கொடுத்துட்டு போறோம். அவருக்கு காசு விருப்பமே இல்லை. நீங்க சுவாமிக்கு மட்டுமே மனசார பிரார்த்தனை பண்ணாலே எல்லாமே நடக்கும். அதனால இது நாம நினைச்சுக்கணும். இப்போ காசால சுவாமி விலைக்கு வாங்க முடியும்னு நினைக்க கூடாது. நான் 10 லிட்டர் பால் ஊத்துனேன் சார், 100 லிட்டர் பால் ஊத்துனேன் சார், சாமி எனக்கு கண்ணை திறக்கல சார், கண்ணை அடைச்சிக்கிட்டு சாப்பிட்றான். எதுவுமே நான் இன்னைக்கு சொல்றேன், நல்லா கேட்டுங்க. யாரா இருந்தாலும் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. கடவுள்கிட்ட வேண்டும் போது எனக்கு இது நடந்துடுச்சுன்னா நான் உனக்கு இதை செய்யறேன்னு வேணா வேண்டிக்கோ. அது உன் மனசுக்காக சொல்றேன். இப்பயும் நான் இதை செஞ்சிருந்தேன், நீ எனக்கு செய்யன்னு வேண்டவே வேண்டாதீங்க. எந்த கடவுளும் அதை கேட்கல. உன் மன திருப்திக்காக நீ வேண்டிக்கலாம். எனக்கு இந்த காரியம் நடந்துச்சுன்னா நான் 10 லிட்டர் பால் வாங்கி உனக்கு ஊத்துறமான்னு வேண்டு தப்பு இல்லை. ஏன்னா நன்றி கடன் செய்யணும், நீ மறந்துடுவ. அதுக்காகத்தான். ஆனா செஞ்சுட்டு கடவுள்கிட்ட கேட்காதீங்க. அதை கேட்கவே இல்லை கடவுள். உனக்கு என்ன எழுதியிருக்கோ அதை கண்டிப்பா கொடுப்பார். அவர் மறுக்கவே மாட்டார். அதுக்கான செயலை மட்டும்தான் நம்ம பண்ணணும். அப்படி